எல்லா விதமான போதையும் அனுபவிக்கானே தம்பி, எல்லா விதமான மூக்குகளெல்லாம் போட்டு திணிக்கிறானே. அவனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி உங்கள்கிட்ட அடக்கி தந்தா போதுமா? நீங்கள் பொள்ளாச்சியை விட்டு வெளியில் இருக்கிறீடோ? ஈரோடு பக்கம். அவன் ஒரு இடம், நீங்கள் ஒரு இடம். அதான் சாமி அந்த இடத்துலேருந்து வெளியில் போகுது, அதான் கேட்டேன். ஒன்றும் கவலைப்படாத, அவனை மாற்றி தரணும், அவ்வளோதான விஷயம். காலையில் என்னை பார்த்து போ, இந்த அப்படி வெற்றி உண்டு. மாற்றிடுவோன்னு சொல்லியாச்சு, மாற்றியாச்சு, போ. சரியா? இந்தா ஐஸ்வர்யமாக நல்லா புண்ணியமாயிரு, சந்தோஷமா சந்தோஷமா சந்தோஷமா. கர்மசாமிக்கு நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு. கடன்கள் சம்பந்தமா மன உபாதை யாரும் அடைஞ்சிருக்கலாம். 1 2 3 4 5 6 திருச்சி மாநகர், பண நஷ்டம், கடன் பட்டு வந்தது யாரு? வாப்பா. நீசக்கார ராசா, நல்ல காலில் விடலையே, சும்மா யாராவது புரிஞ்சு வச்சா நான் நம்பிடுவேனும். என்னப்பா உங்க அப்பா பெற்ற தாத்தாவுக்கு எத்தனை கல்யாணம்? அம்மா பெற்றவங்களுக்கு 2 கல்யாணம் முடிச்சது யாரு குடும்பத்தில்? உங்களுக்கு முன்னோர்களுக்கு தெரியலை. உங்கள் மாமன்மாரு கால் அனுப்புவா. உங்கள் அம்மா பெற்ற பாரம்பரியத்தில் 2 கல்யாணம் முடித்தவங்க இருக்காங்க. ஷூட்டிங் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப யாரும் போனோம். என்னப்பா வேணும்? நான் சொன்னா நீ வருத்தப்பட மாட்டிய? உன் பையன் சட்டத்துக்கு விரோதமான நிலைகளில் மாட்டிக்கிட்டு முடிக்கான். யூடியூப் ஆஃப் பண்ணுப்பா. திருத்தி வெட்டியாக்கி தந்தா போதுமா? வேற உன் கடனையும் தீர்த்து தாரேன். வா பக்கத்தில் வா. வேற என்னப்பா வேணும்? முதல்ல அவனை கடன், அவனை முன்ன திருத்து, அதுக்கு பிறகு கல்யாணத்தை பார்ப்போம். அவளை கொண்டு வந்து வச்சுருந்து தப்பு செஞ்சவனை ஏற்றுக்கிடுவாங்களா அந்த குடும்பத்தில்? முதல்ல அவன் திருந்தணும். அடுத்து பேசுவான். அதுக்கு வாப்பா. அடுத்து திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க வேற யாரும் இருக்கீங்களா? வாங்க வாங்க. யாருக்குண்ணா திருமணம்? அப்படியா? யார் நொண்டி நொண்டி நடக்காங்களா? யாரு கொஞ்சம் காலு நொண்டி நொண்டி நடக்கிறது யாரு? என்ன ஆப்ரேஷன்? கால் ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்களா? ஓ, கால் வந்துட்டு வாங்க. நல்ல பையன், பிரச்சனை இல்லை. பையன் பேர் என்ன பேரு? மோகன். என்ன படிக்கிறான்? உன் பையன்கிட்ட எந்த குற்றமும் இல்லை, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றுங்க அப்படி கருப்பசாமி உனக்கு பொண்ணை கொண்டு தர, உன் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வெற்றியாக வாழ வைக்கிறேன். கண்ண முடி உட்கார். இந்தாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். கணிதா வாங்கியிருக்காங்க. இந்தா பக்கத்தில் வாப்பா. வீட்டுக்குள்ள கொஞ்சம் மாறுபாடான மாந்திரிக வேலைகள் கொஞ்சம் நடந்திருக்கு. அதனால் வீட்டுக்குள்ள தூக்கம் ஒழுங்காக வராது, மன கஷ்டம் நடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத மனக்குழப்பம் இருக்கும். அவைகளெல்லாம் மாற்றி தர, உன் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு தர. இந்த ஐப்பசியில் நல்ல பெண் வந்து சேர. ஏமாத்தாண்டா, அதை வாங்கி தரேன். சந்தோஷமாக இருப்போம்.
திருச்சி மாநகர் என் பையன் என் சொல்ல கேட்கணும், கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க கால் ஒன்று சொல்லலாம். என்னப்பா போனு கால் ஒன்று என்னடா தம்பி நல்லா இருக்கியே, என்னடா வேலை பற்றி அண்ணா என்ன நல்ல கால் விடுற, நல்ல கால் என்னடா பரமசிவம் சோமா இருக்கியா? ஆட்டுக்குடி சத்தம் கேக்கு. கோயில்களுக்கு எதுவும் ஆடு கீடு கொடுக்கொண்டிருக்கா? ஆனால் உங்கள் முன்னோர்களில் உள்ள பழக்கத்தில் ஒரு பாக்கி இருக்க. நீங்கள் நல்ல எங்கள் வழிக்கு வந்துட்டீங்க, மன்னிச்சிருவோம். தைரியம் பாருங்க, கொடுக்கான்ட்டான் கால் விட்டுவா அம்மா அடிப்பான். என்னடா தம்பி உண்மையை தானே கொண்டு போனோம் நம்ம. உன் பையன் இப்போ உன்னை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு அப்பாற்பட்டு இருப்பான். அவனுடைய மனதை நான் சீர்திருத்தத்துக்கு 49 நாட்கள் கால அவகாசம் இருக்கிறது. ஐப்பசி 30க்குள்ளே குடும்பத்துக்குள்ளே வர வச்சு கல்யாணத்தை நடத்தித்தாரேன். இந்த வெற்றி உண்டு. இந்த காசும் பணமும் கருணையும் உண்டு. நல்லா இருக்கு. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய மகள் வாடா தம்பி, யாரெல்லாம் வந்திருக்கே யாரெல்லாம் வந்திருக்கே யாரெல்லாம் வந்திருக்கே யாரெல்லாம் வந்திருக்கே கால் வந்துவாங்க. யார் அந்த அண்ணன்? வரலாம். வீடெல்லாம் கட்டியாச்சா? எப்போ முடிச்சிங்க? இன்னும் முழுமையாகலையே. அதை எப்படி பண்ணுறது? முடிச்சிருவோம். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஆண் வாரிசு வேணும். ஆண் வாரிசு கொடுத்தா இடைக்கிட பணம்னால வேணும். அப்படி கம்சம் வாங்கி நாங்கள் பண்ணலப்பா, கால் வந்துட்டுவாங்க. ஓம் காரநாதன். ஆமாடா தம்பி, சபரிமலை ஐயப்ப சாமியை பற்றி உனக்கு எதுவும் ஆசைகள் சிந்தனைகள் உண்டுமாடா? துபாயில் இருக்கிறதுனால இந்த ஒருத்தர் இவா எங்கே இருக்கான்? சரி, அடுத்து என்னைக்கு போகிற நீ? அடுத்த மாதம் 28ஆம் அக்கா சின்ன கம்மியாக. உன் பேர் என்னக்கா? உன் பேர் என்னடா? ஒன்று போல கள்ள முடிவு பாருங்க. இந்தாப்பா, அடுத்த ஆண்டுக்குள்ள ஒரு ஆண் மகன் பிறந்துருவான். அது பின்னால் பேசுவோம். இப்போ ஆம்பளை பிள்ளையை பெற்றுக்கொள். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையும் முக்கணிகள் கொண்டு வந்து எனக்கு கொடு. ஜெயிச்சிருவேன், வெற்றி உண்டு. நல்லா இருங்க. ஆனந்தம் விளையாடும். கும்பிட கும்பிட உயர்ந்துக்கிட்டே இருப்பேன். மகிழ்ச்சி அடைங்கள். யார் எந்த அண்ணன்? பருவம் பார்த்துதல் வெக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? அப்படியா? 1 2 3 4 5 6. உன்னுடைய இடம் தகுந்தமான விஷயத்தில் தேவையில்லாத வில்லங்கங்கள் தோன்றியிருக்கு. அந்த வில்லங்கத்துக்குரியவர்களுக்கும் அந்த இடத்துக்கும் எந்த உரிமைகளுமே கிடையாது. ஆனால் அவங்க அவசியம் இல்லாமல் மாட்டியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து உங்களை ஜெயிச்சு தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? எங்கே இருக்காங்க? அந்த கேள்விக்கு என்கிட்ட இடம் இல்லை. உன்னுடைய இடத்த நீதிமன்ற வழக்க உனக்கு வெற்றியாக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன். உங்கள் அண்ணனை பற்றி கேட்கறதுக்கு 5ஆம் தேதி வந்து கேளு. இந்தா நல்லா இருக்கு. உனக்கு என்னடா வேணும்? இந்தா வா. இந்த ஆண்டில் உனக்கு நிறைவான வேலை கிடைக்கும். முடியும் பெற்றிருப்ப. போ. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. அப்படியா? யாருக்கு? கோயில் ஒன்று கட்டிருக்கோங்க. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். யாருன்னு பார்ப்போம். நீங்களாம் எந்த ஊர்? திருச்சி மாநகர். யார் வீட்டு பக்கத்தில் கர்மதாமி கோயில் இருக்கு? வாங்க.
உங்களுக்கு குலதெய்வம் தான் கருப்பசாமி. கோயில் பக்கத்தில் இருக்குது. வீட்டுக்கு நேராக அந்த பக்கம்னா ஒரு வாய்க்காக்கரை ஓடுது, அதான் ரோடு ஒரு வாய்க்கால் ஓடுது. அது எங்கே இருக்குது? கால் கற்பகத்தாயி கதினியே. என்னப்பா வேணும்? கண்ண முடி உட்காரு. இவனை தொடாதுன்னு சொல்றீங்களே, ஏன் அப்படியா? கால் வந்துட்டு வா. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீ உழைத்த உழைப்பு பணமெல்லாம் நீ விரயமாக்கலையா? அதில் உன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் உன்னை மதிக்காமல் சண்டை போட்டாங்களா? அதான் உன்னை நான் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ யோக்கியம் இல்லையாம்ல? கால் வந்துட்டு வா. ஏன் செவிட்ட நான் அடிச்சுக்கிறேன். இன்னும் தூங்க மாட்டேல. எப்படியோ குடும்பத்தை ஒன்று சேர்ந்து வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? வாங்கித்தாரேன். பையனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி தாரேன். ஜெயிச்சு தாரேன். இந்தா புண்ணியமான நல்லா இருப்பா. இந்தா கருப்பசாமிக்கு. யாருப்பா கருப்பசாமி கோயில்? வாப்பா. இல்லை தம்பி, கோபக்கார பெயலாம்லா நீ. வா. எங்கேயும் சண்டை கண்டை போட்டியா? உனக்கு போலீஸ்காரங்க விசாரிச்சாங்களா? வரப்போகிறாங்கங்கிறது தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கூட இருக்கிறவங்களே உன்னைய போட்டு கொடுத்து பிரச்சனையை உருவாக்குவாங்க. அது உள்வீட்டுக்குள்ளேயே அந்த ப்ராப்ளம் நடந்துச்சு. உண்மையா? இதனால் ஆயுதத்தை எடுக்கக்கூடிய நிலைமைகள் உன்னுடைய மனதில் அப்பப்போ தோன்றுகிறது. அந்த நிலைகளிலிருந்து நீ விடுதலை ஆகணும். அப்போ தான் உன்னையை நான் காப்பாற்ற முடியும். அதனால் ஒரு 3 மாதத்துக்கு இடமாறி போய் உட்கார்ந்து கொஞ்சம் வேலைகளை பார்த்துவா. உள்ளூருக்குள்ளே இருக்காங்க. வேறு என்ன வேணும்? 3 மாதம் கொஞ்சம் விளையிறதுக்கா உனக்கு நான் அந்த வெளிநாடு வேலையை நான் வாங்கி தரேன். 3 மாதம் உள்ளூரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்கணும். இருக்கலாம். அதுலேருந்து 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்டா மாற்றிருக்கப்பா. பாதிக்கப்பட்டது சில காலங்களுக்கு முன்னே. உடல்நிலை யாருக்கும் பாதிக்கப்பட்டுச்சா? என்ன செஞ்சது? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? 2 ஒன்று போல கண்ணை மூடுங்க. இயற்கையிலே அவன் குணம் மாற்றி விட்டதா, யாராலும் மாற்றப்பட்டதா என்ற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதே. இருக்கா? என்ன வேணும்? இந்த வருடத்தில் அந்த கல்யாணம் நடக்கும். நாளை காலையில் என்னை பார்த்து போப்பா. காலையில் என்னை பாருங்க, நான் வெற்றியாக்கித்தேன். அதே பெங்களூர் எல்லை பெண்ணடியாள். வா மகளே, கால் வந்துட்டு வா. யார் நீங்கள் 2 பேரும்? தங்கையும் அக்காலும். மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? உன் வீட்டுக்காரரு அந்த மனுஷன் சாப்பிடுறாண்டா. கால் வந்துட்டு வாங்க. என்ன வேணும் உனக்கு? என்ன தொழில்? என்னது அது? கண்ண மூடு.
ஓகே வேண்டாம் நம்மளே உன் உடல்நிலையில் சில நோய்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது, அதையெல்லாம் தீர்த்து தெளிவு பண்ணித்தாரேன், நல்லாயிருவேன். கிரகங்களால் ஆன பிரச்சனையை தவிர வேறு எதுவும் இல்லை, கவலைப்பட. இப்போ உனக்கு தொழிலை பற்றி வளமும் கடன்படாமல் இருக்கக்கூடிய வழியும் வேணும். இனியும் ஒரு விஷயத்தையும் வருமானத்துக்காக நினைச்சிருக்கேன், அதுக்கு ஒரு வழிவகுத்து தரணும்னு கேட்குறேன். கால் வந்துட்டு கண்ணிலே இருப்பதென்ன கண்ணியிலமானே, காவியமோ ஓவியமோ கண்ணியில். உன் பிள்ளைலாம் எங்கே இருக்கு? ஒருத்தன் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் பெற்று இருக்கிறார், அதை ஆனந்தமாக்கி தருகிறேன். வருமானம் உனக்கு பெருகி வச்சு தரேன், நிம்மதியாக்கி தரேன். குடியிருக்கிற இடத்துக்கு ஒரு மலர்ச்சி வேண்டும், மாற்றம் வேண்டும். இந்தா வழிவகுப்பேன். நல்லா. உனக்கு என்ன வேணும்? கடன் தான் வாங்கணும், அதான் கஜானா காலின்னு சொன்னேன். கால் வந்துட்டு வாங்குவா, இது இருக்கட்டும். கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாயம்மா. உன் பையனை பார்த்த தெய்வ கடாட்சம் உள்ள ஒரு மகன். சில காலங்கள் பணத்தாலும் தொழிலாலும் கஷ்டப்பட்டு மனவேதனை அடைந்து குடும்பத்தையே பகைக்கிறது மாதிரி வார்த்தைகளை விட்டு விட்டான். ஆனால் இப்போ அவனுக்கு காலங்கள் தோன்றி உயர்ந்த நிலையை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்து விட்டது. அதனால் ஐப்பதிக்கு பிறகு அவனுக்கு கல்யாணத்தை நடத்தி தொழிலையும் வெற்றியாக்கி தரேன். அதை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். 5ஆம் தேதி வந்து சேருவோம். காலையில் வாழணும்னா வந்து தான் ஆகணும். கர்மதாமிக்கு வெற்றியாகுவான். அதே பெங்களூர் எல்லை தொழிலில் முடிவாகி தொழில் தொடங்க முடியாத வருத்தமும் கடனும் பட்டு கண்கலங்கி வந்த மகன் வாப்பா. கால் வந்துட்டு வரலாம். கஸ்தூரி மாறி இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. என்னடா வேணும் தம்பி உனக்கு? உன் கடனை அடைச்சுத்தாரேன். இந்தா தொழில் வளமாகும், ஜெயிச்சு தாரேன். 40 நாளையில் எல்லாமே சீராகி வரும். நான் தந்துட்டேன் பாரு, எப்படி வருதுன்னே தெரியாது, பணம் வரும் போகும். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? பெண்மகளின் எதிர்கால வாழ்வை வரலாம். உங்கள் அம்மாங்க உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா? புரியல. உன் சகோதரி தங்கச்சி காலம் ஏல அவுட்டு 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 புரியல. எத்தனை மணிக்கு வருவ நீ? சீக்கிரம். சரி ஒன்றும் பிரச்சனை, வா உட்காருமா. என்னமா பிரச்சனை? யாரு? இப்போ நீ தான் அவங்களுக்கு தாய் தகப்பன் எல்லாமே நீ தான். இப்போ அவளுக்கு என்ன பண்ணணும்? வா போய் போ, அப்படி ஸ்டடியாக உட்காரு. நான் உன்னைய பார்க்குறேன். கண்ண முடி. வருத்தப்படாதம்மா, அவன் வர்றது மாதிரி இல்லை. கட் பண்ணி விட்டுருங்க. வேறு வாழ்க்கையை அமைச்சு தந்துக்கிடணும், வேறு வழியே இல்லை. அப்படி நீங்கள் நம்பி போனீங்கன்னா மீண்டும் தோற்று போயிடுவீங்க. விதி அப்படி இல்லை மகளே. கால் வந்துட்டு வா. உண்மையை தானே சொல்லணும், பொய் சொல்லணுமா? இந்தா மீட்டித்தாரம்மா. 1.25 மாதம் டைம் இருக்கு. 5ஆம் தேதி காலையில் வந்து சேருங்க. யாகம் இருக்கு, அதில் கலந்துக்காங்க. போங்க.
கருப்பசாமிக்கு நிறைய பணங்களை இன்வெஸ்ட் பண்ணி நான் நஷ்டம் அடைஞ்சிருக்கேன், அதுக்கு எனக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. இந்தாப்பா, இந்தாடா. நல்லா இருக்கு. அடுத்து பேசலாம். என்னப்பா எவ்வளோ பணம்ப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்க நீ? நான் அப்படி கேட்கல, அதை நான் பேசுகிறேன். நிறைய பணங்களை தொழிலுக்காக அமைத்து அதில் வெற்றியடைய முடியாமல் வேதனைப்பட்டு வந்த மகன். வாப்பா காலோன்னு சொல்லலாம். சிருங்கேரி சுவாமிகள், சந்திரசேகர சுவாமிகள், தம்பிங்க வாடா. சிருங்கேரி சுவாமியை கும்பிட்டுருக்கேடா, சாரதா பீடம். சந்திரசேகர சுவாமியை கும்பிட்டுருக்கியாடா, காஞ்சி பெரியவரை கும்பிட்டுருக்கியா? இல்லை. என்ன வேணும் உனக்கு? வீடு கட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. கால் வந்துட்டு வா. இவ்வளோ புள்ளி விவரமாக இருக்கு இல்லையா, அதை நீ உணர்றதுக்கு தான் பக்கத்தில் சொன்னேன். தப்பாக நினைக்கக்கூடாது. கேட்டேடா? இந்த தொழில் தருக்கி நின்றதுக்கு என்ன காரணம்? உன் கேள்வி. வேற எதுவும் மாறுபாடான சூழ்நிலைகள் நடந்திருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு. ஆனால் உனக்கு மாந்திரிகத்தில் ஒரு காலத்தில் நம்பிக்கை கிடையாது. கடவுள்னு ஒரு சக்தியை யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணம் உடையவன். ஆனால் இந்த நஷ்டப்பட்ட பிறகு உன் உள்ளத்தில் சந்தேகம் வந்துருச்சு. உண்மையா? நடந்தது உண்மை. உன் தொழிலை விருத்தியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லா. இந்தாடா, நிறைய ஆர்டர்கள் வரும், வெற்றியாக்கி தரேன். காலையில் என்னை பார்த்து கால் நோட்டுவானே. திருமகள் தேடி வந்தாள் சுவாமியே. பெங்களூரில் ஐயப்பன் கோயில் இருக்கா? எங்கே இருக்கு? அதான் நான் கூப்பிட்டேன். ஐயப்பா சுவாமியே சரணைப்பான்னு கூப்பிட்டது காரணம் என்ன? அங்கே சரணகோஷம் ஒலித்து கொண்டு இருந்தது, அதான் கேட்டேன். கால் நோட்டுவா. மூணே கால் ஆண்டுகளாக பார்த்த தொழிலெல்லாம் நஷ்டம். ஏன் கிரகமா என் பிள்ளைகளுக்கு கிரகமானு எனக்கு தெரியல. என் கையில் பணமே இல்லை, எல்லாமே இழந்துட்டேன். ஆனால் இப்போதைக்கு தொழில் என்று ஆரம்பிக்கணும்னா புதிய பணங்களும் வேண்டும், வாழ்க்கையை நடத்தக்கூடிய வழிகளும் வேண்டும். அதுக்கு கருப்பசாமி உதவி செய்யணும்னு கேட்டு வந்திருக்கிறேன். கால் நோட்டுவா. கேட்டுக்கா, தப்பு பண்ணுறான்டா, வாங்க பார்த்துக்கிறேன். அவனை உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருந்தால் பணம் வாங்கலாம், இருக்கா? அடுத்தவன் டாக்குமெண்ட் வச்சு வாங்கலாம்னு முயற்சி பண்ணுறிய, தப்புடா, லாக் ஆயிடுவேன். எந்த வழியும் போயிடாத. உனக்கு பணம் தானே வேணும், கண்ணை மூடு. கண்ணை மூடுறா தம்பி, உட்காந்துக்கிட்டு. இந்தா, நீ நினைச்ச இடத்துலேருந்து உனக்கு பணம் கிடைக்கும், தொழிலை உருவாக்கி தரேன், நோயில்லாத வாழ்வாக ஆக்கித்தாரேன். சந்தோஷம். கருப்பசாமிக்கு தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு கலக்கம் இருக்கிறது என்று ஒரு பெண்ணடியாள் மனம் கலங்குகிறாள். யாரம்மா? பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பற்றி மன வருத்தப்படுறான்னு சொல்கிறார். காலம் சொல்லலாம். ஆளை பார்த்து அழகை பார்த்து ஆசை வைக்காதே. நல்ல பாட்டு இல்லை? என்ன படம்? சிரிக்கிய பரிசு படத்தில் உள்ளது. ஆய் ஆய் ஆய், என்னங்க? உடம்பை பற்றி சொல்லணுமா, வாழ்க்கையை பற்றி சொல்லணுமா? கொண்டாட்டி எங்கே இருக்கா? கல்யாணமே முடியல, இப்போ பக்கத்தில் வா. அதான் பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இயங்குகிறாள் என்று நான் உங்களை சொல்லி கூப்பிட்டேன். இவனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் இருக்கிறது மகளே, இருக்கா? அதுக்கு உடல் ஒரு காரணமா, கர்மங்கள் ஒரு காரணமா என்ற ஒரு கேள்வி உன் மனதில். கால் ஒன்று வா.
அமைதியாக வாடா. 2027 உனக்கு ஒரு பெண் கிடைப்பாள். உன் உடம்புல இருக்கக்கூடிய நோய் இதற்கடுத்து வளராமல் நின்றுவிடும். ஜெயிச்சு தாரேன். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மங்கையாக உனக்கு மனைவி அமைவாள். வேற என்ன வேணும்? கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். சென்று வா. பணத்தை தவற விட்டுட்டிய உண்மைதானே? உன் மூலமா அவளுக்கு கிடைக்கும். போங்க. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு என்ன விஷயம்? அப்படியா? சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னப்பா, என்ன சொத்துடா தம்பி? என்ன சொத்துக்கள் சம்பந்தமா என்ன வருத்தம்? ஜமீன் சம்பந்தமா என்ன வருத்தம்? ஜமீன்னா எனக்கு சொத்து தானே அர்த்தம். அது சம்பந்தம் என்ன ப்ராப்ளம்? கால் வந்துட்டு அப்போ திடீர்னு ஒரு கன்னடத்தில் ஒரு வார்த்தை கிடைக்க போய் தப்பிச்சுக்கிட்டேன். என்ன முடியுமா? என்ன அந்த பக்கத்தில் உள்ளனுடைய இடைஞ்சலால் அது கோர்ட்டுக்கு போகக்கூடிய நிலைமை வரையா? அதை மாற்றி தெளிவு பண்ணி வெட்டியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வருத்தப்படாத. கண்ணமுடு கண்ணமுடு. இன்னொரு கால் வந்துட்டு வா. இது இரத்தத்தில் உள்ள கிருமிகளால் உருவானது அல்ல. ஏன்னா பிளட் டெஸ்ட் பண்ணால் இதுக்கும் அதுக்கும் ரீசன் காட்டலை ரிப்போர்ட்டில். உண்மையா? ரீசன் காட்டவில்லை. அப்படி என்றால் இது எப்படி வந்தது? இது ஸ்கின் டிசீஸ். ஆனால் இது சோரியாசிஸ் வகையும் அல்ல. உனக்கு சோரியாசிஸ்ன்னு சொன்னாங்களா? சோரியாசிஸ் வகையும் அல்ல. ஆனால் இது ஒரு வகையான மாற்றுக்குரிய ஒரு தழும்புகள். நான் சொல்வதை கேட்டால் உடனே உங்களுக்கு சரியாகும். செஞ்சந்தனம். என்ன சந்தனம்? நாட்டு வைத்திய கடையில் லைசன்ஸோடு விற்கக்கூடிய செஞ்சந்தன கட்டை. அதை வாங்கி தண்ணி ஊற்றி கருங்கல்லிலே அரைத்து இந்த புள்ளிகள் இருக்கிற இடத்திலே போட்டு 60 நாட்கள் போட்டு வந்தால் இவைகள் மறைந்துவிடும். உங்களை சரியாக்கி விடலாம். கால் வந்துட்டு வாங்குவோம். இந்தாப்பா செம்மையாக்கி தரேன். பொறுமையாக இருந்து சரிப்பா. நான் பணம் கொடுத்துட்டேன். போ. கணவன் மனைவியா வந்தது யாரு? வாங்க. தனி ஒரு மனிதனாய் வந்து என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? கண்ணை முடிக்காங்க. பக்கத்தில் வாங்கண்ணே. ஏமனே கூச்சிட்டியே. கழ கொண்டாங்க. கண்ணை முடிக்க அக்கா உங்ககிட்ட யாருக்கா கேட்டா? அதெல்லாம் காலைல வந்துட்டு வரலாம். நீங்கள் இருங்கோ. அவர் போயிட்டு இவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னால் 3.5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆழ்மன நிலைகளில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. அந்த பாதிப்புகளில் ஒரு டிஸ்கரேஜிங், அதாவது தாழ்வு மனப்பான்மையும் குழப்பமான மன உணர்வு, எதிர்பாராமல் சந்தேகித்தல், கோபப்படுதல், ஆவேசமாக பேசி சில பேர்களை அடிக்க கையை ஓங்குவது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்
எல்லோரும் திருடர்கள் என்கிற எண்ணம், தான் வைத்த பொருளை தானே மறந்துவிட்டு யாரோ எடுத்து விட்டார்கள் என்று குற்றம் சுமத்துகிற விதிமுறைகள், இவைகள் அனைத்தும் இவருடைய ஆழ்மனதிலே இருக்கிறது. அப்படி என்றால் இது செய்வனையா அல்லது மைண்ட் டிப்ரெஷனா என்பது ஒரு கேள்விக்குறி. சரானா கால் வந்துட்டுவாங்க. நல்லா இருக்கா? இது மனதின் அலைகள். இதை நம்ம மெல்ல மாற்றணும். என் பாதையில் வந்தால் மாற்றி விடலாம், அவர் போதையில் போனால் வாழ்வு அப்படியே போய்விடும். பாதையில் வரப்போறியா, போதையில் போறியா? மாற மாட்டியே. பௌர்ணமி அன்னைக்கு வந்து சேருங்க. 5ஆம் தேதி காலையில் இந்தாங்க, வெற்றி ஆகிக்காங்க, யாகத்தில் கலந்துக்காங்க. யாகத்துக்கு ஒரு பதிவு பண்ணி விடுங்க. கர்மசாமிக்கு கால் வந்துடுவாங்க. வாங்க, மாலை போட்டிருக்க. யாரு என்ன மாலை போட்டிருக்கீங்க? கழுத்தில் உட்காருங்க. கழுத்தில் என்ன மாலை? ருத்ராட்சம். வாங்கங்க, வாயை கட்டு, வயத்தை கட்டு. ஆஹா ஆஹா ஆஹா. கால் வந்து